2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக திமுக தரப்பிலிருந்து எம்பி கனிமொழி தலைமையில் 12 பேர் கொண்ட குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பிரத்யேக செயலி மூலம் கருத்து கேட்பும் நடைபெறும் எனவும் கூறப்படுகிறது. இதற்கான செயலியை முதலமைச்சர் நாளை வெளியிடுவார் என கூறப்படுகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக துவங்கி இருக்கும் நிலையில் நாளை தினம் முதலமைச்சர் அவர்கள் செயலி மூலியமாக பொதுமக்களுடைய குறைகளை கேட்டு அந்த குறைகளின் அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை தயாரிப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக சார்பில் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் தலைமையில் 12 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அந்த குழு தமிழகம் முழுவதும் விரைவில் பயணிக்க இருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு 4 பேரும் பல்வேறு இடங்களில் சுற்றி கிட்டத்தட்ட பொதுமக்களையும் அதே போல அரசு ஊழியர்கள் மேலும் தொடர்ச்சியாக தொழிலதிபர்கள் என பல்வேறு கட்டங்களாக பிரித்து இந்த குழு 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று அறிக்கையின் வாளாக அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் புதிய தேர்தல் அறிக்கை தயார் செய்யும் பணியாளர்கள் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இதே போல ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க அனைத்து இடங்களிலும் சென்று மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு தேர்தல் தயாரிப்பு குழு ஒன்று அறிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த அறிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் ஒப்படைப்பார்கள். அதன் அடிப்படையிலே விரைவில் அந்த குழுவும் பயணிக்க இருக்கிறது. ஒரு பொங்கலுக்கு பிறகாக இந்த குழு பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக செயலியின் மூலியமாக, அதாவது புதிய ஒரு செயலி மூலியமாக தமிழக மக்கள் தங்களுடைய குறைகளையும் தங்களுடைய தேவைகளின் அடிப்படையில் நேரடியாக அந்த செயலி மூலியமாக திமுகவுடைய தலைமைக்கு தெரிவிக்கலாம். அதன் அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் நாளைய தினம் முதலமைச்சர்கள் இந்த பணியை துவங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.